ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு இதுங்க டியோ விளாக் ஃபேம். ஸோ நம்ம சேனல் இப்போ யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்க. ஸோ லைக் அண்ட் ஷேரை சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு ஸோ பக்கத்தில் பிள்ளைக்கான மறக்காமல் ஆள் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடிக்க நோட்டிஸ் வந்து கொண்டு இருக்கணும் நண்பா. சரி ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Behind closed doors, I'm a fool for your love. சரி ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்டிங் இப்போ பண்ணிட்டு நான் vlog மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நான் சாரி கேட்குறேன். ஸோ என்னன்னா, என்னோட இந்த டியோ விளாக் சேனல் ஃபஸ்ட் வச்சு என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வரையும் நான் சொல்லியிருப்பேன், நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம், அதை வரையும் நம்ம லேப்டாப்பில் வந்து எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எதனால் வந்து இன்னும் நம்ம லேப்டாப்பில் தான் என்னோட வீடியோவே வரல அப்படின்னு என்னோடய கேமிங் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தெரியும். ஓகேங்களா, அது என்ன அப்போ காரணம் அப்படின்னு பேசினா, இந்த லேப்டாப் வந்து நம்ம கை விட்டுருச்சு. இது பார்த்தீங்கன்னா 2GB ரேமோட லேப்டாப்பம்மா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேம் எடுத்தாலும் சப்போர்ட்டே ஆக மாட்டேங்குது. அவங்க இந்த லேப்டாப் என்ன சொல்லுதுன்னா, ஸோ விண்டோஸ் 10 ஏற்றுங்க, அப்போ தான் அவங்க வந்து கரெக்டாக இருக்கும், எல்லாமே சப்போர்ட் ஆகும், நீங்கள் வச்சுருக்கிறது விண்டோஸ் 7 அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வரைக்கும் நான் சர்வீஸ் கொடுக்க நேற்று நாங்கள் போயிருந்தோம் லேப்டாப் எடுத்துகிட்டு. ஓகேங்களா, காந்திபுரம் லொக்கேட் ஆகிருக்க ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போயிருந்தோம். ஸோ இது விளம்பரத்தோட நோக்கம்காகலாம் கிடையாது, சும்மா சொல்கிறேன். ஸோ அந்த கடையோட பேர் ஞாபகம், ஃப்ளிப்கார்ட்னு இருந்துச்சு, அதை ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா, அந்த கடைக்கு போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது போய் கொடுத்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது சப்போர்ட் ஆகாது, இப்போ நாங்கள் விண்டோஸ் 10 மாற்றி கொடுத்தா கூட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோவாக தான் இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த செகண்ட் வந்து எனக்கு மனசே உடஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் இந்த லேப்டாப்பை நம்பியிருந்தேன். ஸோ இதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு இதோடு இருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உடனே கை விட்டுருச்சு. ஆனால் இப்போ வந்து இதில் என்னென்ன பார்க்க முடியுதுன்னா, ஸோ யூஸ் பண்ண முடியுது, கொஞ்சம் யூஸ் பண்ண முடியுது, யூஸ் பண்ண முடியாதுன்னா இல்லை, ஆப் மட்டும் ஏற்ற முடியல. மற்றபடி என்னன்னா, குரோம்குள்ளே போயிட்டு நம்ம யூடியூப் நோண்ட முடியுது, இன்ஸ்டாக்குள்ளே போக முடியுது. ஸோ நீங்கள் நினைக்கிறவே குரோம் வந்து நான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் எப்படி நம்ம ஃபோன்லலாம் வந்து ஆப் ஏற்றி நம்ம போவோமோ, இந்த மாதிரி வந்து இதில் குரோம் தான் ப்ளே ஸ்டோர் மாதிரி. ஓகேங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் போக முடியும். அதோட அதில் போய் நம்ம அந்த வெப்சைட்டோட டைப் பண்ணோம்னா அந்த வெப்சைட் நம்ம கூப்பிட்டு போவோம், அதில் போய் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த டவுன்லோட் பண்ணலாம் பார்த்துட்டேன். ஸோ முடியல, எரர்னு வருது, இல்லைனா அந்த நீங்கள் சப்போர்ட்டே ஆகலை இந்த விண்டோஸு அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஸோ இந்த வீடியோ மெயினாக வந்து எதுக்குன்னா, இந்த ஒரு சாரிக்காகவும் அப்புறம் நம்ம அடுத்த ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு அப்டேட்டும் வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2 கேட்டகரியில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டேரக்டர். ஓகேங்களா, 2 கேட்டகரி. ஒன்று வந்து ஹாரர் மாதிரி, அதாவது பேய் படம் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா மர்ம கதை. பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்துருந்தோம், அதாவது ஏரியா பாய்ஸாக சேர்ந்து ஒரு படம் எடுத்துருந்தோம். ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, நாங்கள் அந்த டைம்லேயே வந்து சூப்பராக எடுத்துருந்தோம். ஸோ அது எங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து ஃபுல்ஃபில்லாக ஆகலை. ஸோ எடிட்டிங் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் அப்படி இருந்ததுங்க, எடிட்டிங்கே இல்லாமல் யூஸ் பண்ணி அந்த படமே எண்டே பண்ணல. அது என்ன மாதிரி கதை போச்சுன்னா, எங்கள் கூட இருக்கிற ஒரு பையன் வந்து தொலைஞ்சிடுவான். அது எப்படின்னு தெரியல, மர்ம கதையாக. அவன் நைட்டாக எங்கேயோ போயிட்டுருக்கான். அது அவனை தேடி கண்டுபிடிக்கிறது அந்த படத்தோட ஃபுல் இது படமே. அது எப்படி அவனை கண்டுபிடிக்கிறோம், இது வழியாக அவனை கூப்பிட்டு வரும், அவன் எதில் போய் மாட்டுனா, என்ன பண்ணா அப்படின்றது தான். யார் அவனை இழுத்துட்டு போனா, யார் அவனை கடத்தினா, இன்னைக்கு கடத்தினாங்களா இல்லை அவனா இல்யூஷனாக மாறி அவன் போயிட்டானா, ஸோ அப்படின்றது அந்த கதை. அது பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே ஃபுல்லாக இது பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அந்த கதையை நான் தொடங்கலாமா அப்படின்றது ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் தெரிய வச்சுருங்க. நம்மளோட சில பல ஐடியாலாம் கலந்து நான் பண்ணலான் இருக்கேன் அந்த படத்தை. ஸோ தூக்கி நடத்தலாம், நம்மளோட இதில் நடத்தலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அந்த மர்ம கதையை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். நாங்கள் அந்த கதை வந்து ஸ்டோரி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது எழுதுறது வந்து ஜெயச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர். ஸோ அவரோட ஐடி பார்த்திங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், இல்லைனா இங்கே ஷோ ஆகும், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஷோ ஆகும் அவரோட ஐடி. அவர் அப்போவே வந்து நல்லா கதை எழுதினாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹாரர் அதுவும் நாங்கள் சின்ன வயசில் எடுக்கலான்னு தான் இருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது என்னோடய ஃப்ரெண்டு என்னோட ஏஜ் பையன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு பேய் மாதிரி, அதாவது கோஸ்ட் தான் ஹாரர் ஃபிலிம்னாலே பேய் தானடா, அதெல்லாம் நீ தனியாக சொல்கிற பெயிண்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அது என்னென்னா ஒரு பேய் ஃபிலிம் மாதிரி போகலான்னு நினச்சோம். ஸோ அது பார்த்திங்கன்னா எடுக்க முடியல, சில பல ரீசன் காரணமாக. கேமரா இல்லை, ஃபோன்லாம் அப்போ வந்து
கிடைக்கிறது ரொம்ப அதிசயம். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஸோ தரவே மாட்டாங்க. அப்போ எனக்கு மட்டும் தனி செல்லாக இருந்துச்சு. அதுக்கு தனி செல்லாம் எனக்கு தனியாக வாங்கி கொடுத்தது கிடையாது. எங்கள் அப்பா யூஸ் பண்ண ஃபோனை நான் யூஸ் பண்ணேன். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஃபோனை வந்து எங்கள் அப்பா யூஸ் பண்ணது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது எங்கள் அப்பா யூஸ் பண்ணது. ஸோ அது எனக்கான ஃபோன் கிடையாது. எனக்கு தனி ஃபோன் இன்ன வரைக்கும் எனக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. ஸோ நம்ம வந்து அதுக்கு நான் கேட்டதும் கிடையாது வாங்கிட்டாங்கன்ட்டு. ஓகேங்களா, அது விட்டுருக்கேன். அப்போ இதெல்லாம் ஃபேமிலி மேட்டர்லாம் இதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த 2 படம் தான் நான் கேட்டகரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து த்ரில்லர் மூவியாக இருக்கும். மர்ம கதை கன்ஃபார்ம் சொல்கிறேன். உங்களுக்கு அடிச்சு சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து என்ன நடக்க போது அந்த சஸ்பென்ஸை நீங்கள் செத்துருவீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த படம். சூப்பராக நம்மளோட சில பல ஐடியெல்லாம் கலந்து எடுத்தோம்னா தரமாக இருக்கும் கைஸ். அதை எடுக்கலாம், அதுதான் எனக்கு முடிவு. 100% நான் அதுதான் எடுப்பேன். அதுக்கெல்லாம் இப்போ வந்து ஆக்ட்ரஸ் நடிக்க வைக்கணும், ஃப்ரெண்டு நடிக்க வைக்கணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. ஸ்கிரிப்ட் எழுதணும் மெயினாக. இவனுக்கு என்ன டைலாக்கு எப்படி தொடங்கணும், எப்படி எண்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஆண் வழக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஒரு 5 நாள் எடுத்துச்சு அதுக்கே. ஓகேங்களா, ஏன்னா நான் ஒருத்த மட்டும் தான் பண்ணேன். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரோ இவனோ கிடையாது. ஸோ பட் நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து எழுதுனது வந்து ஆசிப்பு. ஆனால் பார்ட் 3 பார்ட் 5 வரைக்கும் எழுதுனது நான். பட்டு ரைட்டு டேரக்டரில் அவனோட பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே போட்டோம்னா, ஸோ அது வரைக்கும் நான் அவனையும் இழுத்துட்டு போயிட்டேன். அவனோட பேரே போட்டேன். ஸோ எடிட்டரில் வந்து என்னோடய பேர் இருக்கும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த லேப்டாப் தான் நம்ம கை கொடுத்த லேப்டாப். பார்த்துக்கோங்க என்னோட முகராசியை. என்ன பண்ணுற வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, நீங்கள் வச்சிடுறேன் இதை. ஓகே நண்பா, ஸோ இதான் ஒன்று சொல்ல விரும்பினேன். இன்னொன்று என்னன்னா, நம்மளோட கேமிங் சேனல் வந்து ஒரு 2 வாரமாக வீடியோ வரல. ஸோ நம்மளோட கேமிங் சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும், வீடியோ வரனாலும் அவங்க வந்து இன்னும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருக்காங்க. ஏன்னா நம்ம வீடியோ அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. நம்மளோட ஃபேமிலி கைஸ், எஸ்டிஜி ஃபேமிலினா என்ன சும்மாவா அடிச்சு தூக்க ஃபயரை தெரிய விடுங்க இந்த சேனலை வந்து. ஓகேங்களா, இதுதான் கொலாப் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸ்பைடி தமிழ்லையும் இதுலேயும் கொலாப் பண்ணலாம் தான் இருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கொலாப் பண்ணாமல் வேணாமா அப்படின்றத கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், ஏன்னா நான் வந்து அப்லோட் வந்து நைட் தான் பண்ணுவேன். அதுக்குள்ளே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமோட சேனல், என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சேனல் பயோவில் இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து என்ன டிஎம் பண்ணுங்கள் ப்ரோ, இந்த மாதிரி கொலாப் பண்ணுங்க ப்ரோ, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் வேணாம் நான் விட்டுருவேன். ஸோ ஓகேம்பா, இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல ரொம்ப ரொம்ப விரும்பினது. அது வந்து மனசை கேட்கல கைஸ், இந்த மாதிரி இந்த லேப்டாப் சொல்லிடுச்சு. ஏன்னா நான் வந்து கடைசியாக அந்த கேம் சேனலில் போட்ட கேம் அந்த ரோப்ளஸோட பேக் பஸ்டர்னு போட்டிருப்பேன். பேக் ஸ்டாபர் அந்த கேமிங்கில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அதில் பிசி இருக்கும். அந்த கேமில் அந்த பிசி பார்த்தீங்கன்னா எனக்கு அதுவே வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வாங்குவோம் அப்படி தான் சொல்லியிருப்பேன், வாங்குவோம் நம்மளோட ட்ரீம் அடையணும் அப்படி சொல்லியிருப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் லேப்டாப் இருந்து நான் அப்போ மறந்துட்டேன். சரி லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ணால் நல்ல கண்டிஷனாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சரி இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு நான் நினச்சேன். ஸோ சொல்கிறது இல்லை, நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு. அதுதான் இன்னும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அவ்வளோதான் கைஸ், இதான் சொல்ல விரும்பினேன். ஸோ ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பாக வச்சுருந்தோம், இதனால் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் பரவாயில்ல. ஸோ நெவர் எவர் கிவ் அப்பாக நம்ம வந்துட்டு புது லேப்டாப் வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோலாம் இருக்கலாம். ஸோ தயவுசெய்து நான் கன்ஃபார்ம் கைஸ் சொல்லுவேன், புது லேப்டாப் கூட வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன். கேமிங் வீடியோஸுக்கு பஞ்சம் இருக்காது, ஷார்ட்ஸுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா இப்போ என்னோட சேனல் வந்து நான் ஷார்ட்ஸே போடுறதில்ல. ஸோ அது இன்னும் ஓவரால் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, இன்னும் கண்டென்ட்டும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, முன்னாடி வந்து நான் போடுற வீடியோட கிளிப்ஸ்லாம் எடுத்து ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் எடுத்து அது போட்டுருந்தேன் ஷார்ட்ஸாக. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீச் ஆகலை, அது பிடிக்கவும் இல்லை யாருக்குமே. அதுதான் ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னேன்னா அதை எடுத்துட்டேன். அந்த பிளானே இதோட விட்டேன். நம்ம வந்து எனக்கு யூடியூபோட அல்காரிதம் வந்து எனக்கு ஸ்டார்டிங் தெரியாது, அதனால் அது வந்து வேணாம், அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக வந்து ட்ரைனிங்கில் போயிட்டு ஹெட்ஷாட்லாம் அடித்து போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே என்னடா நீ பண்ணுறக்க, ட்ரெயினில் போயெல்லாம் போடுவியாடா இந்த மாதிரிலாம். அப்போ அது இதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சானுங்க. ஸோ அப்போ முடிவு பண்ணேன், மக்களுக்காக தான் நம்ம எடுக்கணும் இந்த யூடியூப்பை. அப்போ நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுக்கணும். அதில் வந்து நம்ம ஈகோ காட்டக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ கூட நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்க கூட கதைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாராவது வந்து போராக இருந்திருந்தா, ஸோ ரொம்ப என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா தயவு செஞ்சு சாரி மன்னிச்சிருங்க. ஏன்னா இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் விரும்பினேன். ஸோ ஓகே நம்ம இதோட பற்றி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பாய் காய்ஸ், இது மூலம் விடைபெறுவது நான் உங்கள் எஸ்டிஜி அண்டு ரயான். பாய் மக்களே.